ஹாய். இது ஒரு பிளான்ட் வந்து நர்சரியிலேருந்து செடி வாங்குறப்போ அதுக்கு பக்கத்தில் இந்த பிளான்ட் இருந்துச்சு. ஃப்ரீயாக வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதோட லீஃப்லாம் பார்க்குறப்போ ஹார்ட் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அது இப்போ செத்துருச்சு. நான் தான் தெரியாமல் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கறதுக்காக லைட்டாக இது பண்ணி பார்த்தா கையோட வந்துருச்சு. வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இது வந்து கொஞ்சம் வந்து இந்த கொத்தவரங்காய் இருந்துச்சு. அது ஏன் பறிச்சு வச்சிருக்கேன்னா, இப்போ வந்து அத காய தான் வச்சு செடி வளர்த்துட்ருக்கேன் வேற இன்னும். ஏன்னா கொஞ்சம் தானே இருக்கு. அத நம்ம சமைக்க கூட முடியாது. அதனால அத சீடா நான் இது பண்ணிட்டேன். சீடு கலெக்ட் பண்ணி பிளான்ட் ஆச்சு அதிகமாக்கலான்னு. அப்புறம் வந்து இது வந்து ஒரு குட்டி அறுவடை மாதிரி தான். நான் வந்து எல்லா பிளான்ட்லேயும் 1, 2 தானே வச்சுருக்கேன். ஆனால் கம்மியாக தான் வரும். நிறைய பிளான்ட்ஸு ரொம்ப நம்ம வீட்டுக்கு தேவை எல்லாமே மாடி தோட்டத்துலேருந்து கிடைக்கணும் அப்படின்னா, இப்போ கத்திரிக்காயில் 5 செடி, வெண்டைக்காயில் 5 செடி அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தாராளமாக கிடைக்கும். இது வந்து நான் 1, 2 தான் வச்சுருக்கிறதுனால அதையுமே நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். 2 வெண்டைக்காய் இருந்தாலும் அதை நான் லைட்டாக ஆயில் போட்டு மசால் போட்டு இது பண்ணி சாப்பிட்ருவோம். கேப்சிகம் கூட அப்படிதான் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுலாம் நான் அடிக்கடி பறிச்சிருவேன். அப்படியே விட்டா கூட செடி வேஸ்ட்டாக போயிடும். வளர்ச்சி கம்மியாயிடும். அதனால நான் பறிச்சிருவேன். இப்போ எல்லாமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து கனகாமரம். நல்லா இது க்ரோத் இருக்கு. எப்படின்னு தெரியல. கொஞ்ச நாளாக இது வளரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஒரு உரம் நான் கொடுத்துட்ருக்கேன். அதோட பேர் எனக்கு தெரியல. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ நேற்று போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். ஒரு 2 வீடியோக்கு முன்னாடியும் அந்த உரம் பேர் எனக்கு தெரியல. ஆனால் போட்டால் அது சூப்பராக வளருது அப்படின்னு சொல்லி. இந்த உரம் நேமு தான் எனக்கு தெரியல. அது எப்படின்னா கேட்டு நான் போடுறேன். தக்காளி பாருங்க வந்து கொத்து கொத்தாக இருக்குன்னு. அந்த உரத்தை பார்த்தா ஆனால் எப்சம் சால்ட் மாதிரியே தான் இருக்கு. ஆனால் அதுவான்னு கன்ஃபார்மாக தெரியல. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எல்லாமே ஒரு சூப்பர் க்ரோத்தில் இருக்குது. 1, 2 செடியாக இருந்தாலும் எப்படி அறுவடை வருது பாருங்கள். ஒரு செடியிலேயே ஒரு 7, 8 தக்காளி கிட்டே இருந்துச்சா. செடியோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ தக்காளி அதில். செடியே சாயிற அளவு நான் நூல் போட்டு கட்டி வச்சுருக்கேன். இந்த தக்காளியுமே நான் வேஸ்ட்டு பண்ணல. சட்னி செஞ்சுட்டேன். சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு பாருங்களேன். தக்காளி வந்து டக்குன்னுலாம் நான் பறிக்கவே மாட்டேன். நல்லா ரெட்டாக விட்டுருவேன். செடியிலேயே பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த கலரு. ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்தது இதெல்லாம். அறுவடைக்கு வருதுன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு செடியில் வந்து இப்போ நிறைய மிளகா இருக்குது. நான் பறிச்சதுக்கப்புறம் அதுவுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். நான் அதை கவனிக்கவே இல்லை. 2 தான் இருக்குன்னு பறிச்சேன். ஆனால் நிறையா அதில் பூ இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இப்போ எல்லாமே அது காய் ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்களேன் எல்லா செடியுமே. இதுலேயுமே இப்போ நிறைய இருக்குது காய். நான் அப்போ பறிச்சது வந்து 2, 3 தான் பறிச்சிருந்தேன். ஆனால் இப்போ அதில் வந்து நிறைய காய் இருக்குது. அதையுமே நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த ஒரு பவளமல்லி செடி வந்து எனக்கு வரவே மாட்டேங்குது. நல்லா அது க்ரோத் எல்லாம் இருக்குது லீஃபெல்லாம். ஆனால் ஃப்ளவர் வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர் வந்துச்சு. ஆனால் லீஃப் எதுவுமே வரல. ஏன்னு தெரில. இதுக்கு என்ன உரம் கொடுக்கணும்னு. என்ன உரம் கொடுத்தாலும் நல்லா செடி வளருது. ஆனால் பூ வைக்க மாட்டேங்குது. ஒரு வேளை சீசன் முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல எனக்கு. எல்லாமே இது ஒரு அறுவடை வீடியோ மாதிரி தான் எடுத்திருந்தேன். இன்னுமே கொஞ்சம் இருக்குது. பிஞ்சாக இருந்துச்சு. இதெல்லாம் கூட நான் விதைக்கு விட்டுறலாம் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா பறித்து நான் செஞ்சுட்டேன். 2, 3 இருந்தாலும் லைட்டாக நான் அதை வதக்கி சாப்பிட்ருவேன். ஏன்னா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த வெண்டைக்காய் கடையில் வாங்குறதெல்லாம் சாப்பிடவே மாட்டான் அவன். எப்படிதான் இதை சாப்பிட்டான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. சும்மா ஒரு வாய் வச்சுக்கிட்டேன் சாப்பிட்றானா இல்லைன்னு பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்தா மொத்தமாக அவரே சாப்பிட்டாரு எல்லாத்தையும். இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு.
ஏன்னு தெரியல. கடையில வாங்குறதையே அவன் சாப்பிட மாட்றான். இது சாப்பிட்டான்னு. இதுல வந்து இந்த வழுவழுன்னு இருக்கும்ல, அது வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அ இத்தனைக்கும் அது லைட்டா முத்துன மாரி இருக்கு. ஆனா சமைக்கிறப்போ ரொம்பவே சாஃப்ட்டா இருந்துச்சு அது. முத்துன காய் மாரியே இல்ல. முத்துச்சுன்னா ஒரு மாரி நார் மாரி வரும்ல, அந்த மாரிலாம் வரவே இல்ல இதுல. கடையில வாங்குறதுக்கும், நம்ம கார்டன்ல வளர்க்குறதுக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது நம்ம வளர்த்து பார்த்தா மட்டும் தான் அத ஃபீல் பண்ண முடியும். பையன் இருக்கான் பாருங்க, எல்லாத்தையும் கலச்சு போடுறதுக்கு இருப்பான். சரி ஒரு ப்ராப்பரா காட்டலான்னு பார்த்தா இது விட மாட்றாரு. இவ்வளவுதான் அன்னைக்கு வந்து இவ்வளவுதான் இருந்துச்சு. இன்னுமே நான் காய்கறி செடி நெறைய வைக்கணும்ட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த செம்பருத்தி என்ன பண்ணணும்னு அதையும் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கலர் கலர் செம்பருத்தியே நான் வச்சிருக்கிறதுனால அது யூஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் பயம்தான். யூஸ் பண்ணலாமா இல்லை ஹேருக்குலாம் போடலாமா அப்படின்னு. இதுவே நாட்டு செம்பருத்தி ரெட்டுலாம் நம்ம யோசிக்காம போட்டுருவோம். ஆனா இதோட லீஃப் வந்து யூஸ் பண்றது கூட எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா கலர் கலரா நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அதனால. நிறைய செம்பருத்தி டெய்லியும் வரும். 30 கிட்ட வந்துடும் டெய்லியும். நான் பறிச்சு வேஸ்டா தான் போடுவேன். இது வந்து புதினா பாருங்களேன், இது சூப்பரா வளர்ந்துருக்குன்னு நல்லாவே வேர் விட்டுருக்கு. இது வந்து புதினா வெயில்ல வைக்காம நிழல்ல வச்சா சூப்பரா வளருது. எனக்கு ரொம்ப நாளா தெரியாது இது நிழல்ல வச்சாதான் நல்லா வரும்னு. நானே எதர்ச்சியா வச்சிருந்தேன். ஏன்னா ஸ்டெம்மா நம்ம வச்சிருக்கோம்ல, அதனால நிழல்ல இருக்கட்டும்னு சொல்லி வச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா நல்ல ஒரு growth இருக்கு. ரொம்பவும் நிழல் இருக்கக்கூடாது. லைட்டா மார்னிங் வெயில் அடிக்கும்ல, அது மட்டும் பட்டா போதும். எப்படி கொத்தா வளர்ந்துருக்கு பாருங்க. நான் வெறும் குச்சி தான் வச்சிருந்தேன். சூப்பரா வளர்ந்துருக்கு இப்போ. அது வந்து இப்போ நட்டு தான் வைக்க போறேன். அதுக்குன்னு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் மண்கலவை வச்சிருந்தேன். இது நார்மல் கார்டன் சாயில் தான். உரம்னு பார்த்தீங்கன்னா நான் காய்கறி கழிவு வந்து மக்க வச்சு வச்சிருப்பேன். அதோடது மட்டும்தான் போட்டு விட்டுருக்கேன். இது வந்து நான் தனித்தனியாக நடவே இல்லை. ஏன்னா தனித்தனியாக நட்டா வாடிடுது சில குச்சி வந்து. அதனால நான் மொத்தமாக எப்படி இருக்கோ அப்படியே வச்சு மண் போட்டு மூடிட்டேன். இது வந்து நல்லா வளரும்னு நினைக்கிறேன். ரொம்பவே இப்போ வரையுமே இது வாடலை, நல்லாதான் இருக்கு. இது வந்து நான் புதுசாக வாங்கின ரோஸ் செடி தான். சூப்பரா இருந்துச்சு. அப்போதான் இது நியூவா வந்துருந்துச்சு நர்சரிக்கு. நான் போயிட்டு வாங்கிட்டேன் உடனே. அது எனக்கு தெரியாது இது வந்தது. நான் எதிர்ச்சியா போறப்போ அப்போ வந்து இது இறங்கி இருந்தது. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். இது வந்து வீடியோல வந்து ஒரு மாதிரி லைட் கலரா தெரியுது. ஆனா இது நல்ல ஒரு டார்க் கலரு. அந்த கிரேப்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கலர் இது. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த கலரு. நல்லா ஒரு ஒயின் கலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நாகப்பழ கலர் வந்து டார்க்கா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கலரு. அதுலயும் ஒயிட் வந்துருந்தது. ரோஸ் வந்து இதுதான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு. எல்லாமே நல்லாவே பூ வச்சிட்டு இருக்கு. ரோஸ் வந்து கொத்து கொத்தா நிறைய பேருக்கு வளருது. எனக்கு என்னன்னா துளிர் நிறைய வருது, 1-2 ஃப்ளவர் தான் வருது. இதுக்கு நிறைய உரம் தேவைப்படும் போல ரோஸ் செடிக்கு எப்பவுமே. ரோஸ் வந்து நான் எங்க பார்த்தாலும் வாங்கிடுவேன். என்கிட்ட அந்த கலர் இல்லைன்னா உடனே வாங்கிடுவேன். நிறைய ரோஸ் வைக்கணும்னு ஆசை எனக்கு. ரோஸ் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. இத்தனைக்கும் நான் தலையிலலாம் வைக்க மாட்டேன். ஆனாலுமே எனக்கு ரோஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா கண்டிப்பாக வாங்கிடுவேன். இது என்கிட்ட இருக்கிறதுலாம் பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த ரோஸ்லாம் பார்த்தா ரோஸ் மாதிரியே இருக்காது. இந்த பட்டன் ரோஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஆனால் செம்ம க்யூட்டாக இருக்கும். இது நல்லா ட்ரிபிள் கலரில் வரும். இது ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பிங்காக இருக்கும். முட்டா இருக்கும்போது விரிஞ்சிருச்சுன்னா டபுள் கலர் ஆகிடும். அதுக்கப்புறம் வாடிடுச்சுன்னா ஃபுல் ஒயிட் ஆகிடும். இந்த ஒரு வீடியோ தான் நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். எவ்வளோ டிஏபி போட்டிருக்காங்க பாருங்க. அதனால தான் அவ்வளோ மொட்டு போல நர்சரியில் இருக்க செடி. இவ்வளோ டிஏபி யூஸ் பண்ணலாமா? ஆனால் இது ஒரு பெரிய பாட்டில் தான் இருந்துச்சு. எவ்வளோ டிஏபி 2 கை அளவு போட்டிருக்காங்க. 2 சைடு போட்டு மண் மேலே போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருந்தாங்க. கரெக்டாக நான் அப்போ வாங்கிட்டேன் போல. அவ்வளோ டிஏபி இருந்துச்சு அதில். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு தெரியல.
அவங்க வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுனால இதுல போடுறாங்க போல. ஆனா நான் ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூன் தான் போட்டேன். அதுக்கே செடி வந்து எல்லாமே பழுத்துருச்சு. இலையெல்லாம் பழுத்துருச்சு. அதனால நான் போடவே இல்லை. சில பேர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க, டிஐபி யூஸ் பண்ணி செத்தே போயிடுச்சு என்னோட பிளான்ட்டு அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து நான் எதுக்கு காசு போட்டு இவ்வளோ பிளான்ட்ஸ் வாங்கிட்டு இறந்து போகிறதுக்கான்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ணுறதே விட்டுட்டேன். இது வந்து எதிர்ச்சியா நான் பார்த்தது தான். சரி வீடியோல காட்டலாம்னு எடுத்தேன். எவ்வளோ மொட்டு, அது ஃபுல்லா ஒரு 40-50 மொட்டு கிட்ட இருக்கும். அப்படியே கொத்து கொத்தா இருந்துச்சு. அது எல்லாமே கட் பண்ணி விடணும். இப்போதைக்கு எனக்கு அதை கட் பண்ணி விடவும் மனசு வரல. அதனால நான் கட் பண்ணி விடலை இன்னும். ஒரு 2 ரோஸ் மட்டும் கட் பண்ணேன். ஏன்னா கட் பண்ணா மட்டும்தான் புதுசா துளிர் வரும். நம்ம கட் பண்ணி தான் ஆகணும். அப்படியே வைக்கக்கூடாது. நிறைய எல்லாத்தையுமே தான் பண்ணிடுவாங்க. நான் வந்து அந்த கலர் பிடிச்சதுனால 2 மட்டும் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். வீடியோவோட நேர்ல செம்ம அழகா இருக்கும் அந்த கலரு. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். இந்த தொட்டியில தான் அந்த ரோஸ் இருந்துச்சு. நம்ம செடி வச்சுட்டு கண்டிப்பா தண்ணி ஊற்றிடணும். இதுல வந்து எரு இருக்கு, அப்புறம் கோகோபீட்டு, செம்மண். ரோஸ் செடிக்கு உங்களுக்கே தெரியும், கண்டிப்பா செம்மண் நிறைய வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நல்லா வளரும். இது வந்து சூப்பரா வளர்ந்துட்டு இருக்கு இந்த ஒரு செடி. பாரிஜாதம் வந்து நல்லா கட் பண்ணி விட்டோன்னே நல்லா பூ பூக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் கட் பண்ணாம இருந்தோன்னே பூவே வரல. கொஞ்சம் இலையெல்லாம் நிறைய கட் பண்ணி விட்டேன். ஸ்டெம்லாம் அதுக்கு சூப்பரா வளருது. உரம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுவுமே கிடையாது.